ஹாய். இப்போ நான் அரியலூர் வந்திருக்கேன். அரியலூர் மக்கள்கிட்ட மனித நேயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஜூஸ் கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஜூஸ் கேட்க போகிறோம். அவங்க தருவாங்களா என்னன்னு நீங்களே பாருங்க. ஏங்க கைகாட்டிலேருந்து நடந்து வரேன். காலெலாம் வலிக்குது, தாகமாக இருக்குது. சரிங்க. ஜூஸ் கொடுங்க. ஜூஸுங்களா? ஆமாம். காசு இல்லை. காசு இல்லை. காசு 500 வச்சுருந்தேன், தொலைச்சிட்டேன். எப்படி தொலைச்சிங்க? இங்கே இடுப்பில் வச்சுருந்தேன், கீழே எங்கேயோ வந்துருச்சு. தேடி பார்த்தேன். ரொம்ப தாகமாக இருக்குது, கொடுங்க. சார் அதை பற்றி பரவாயில்ல. என்ன ஊருங்க? நான் வெளியூருங்க. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்காக போனேன். போகிற வழியில பணத்தை பார்க்குறேன், இங்கே இடுப்பில் சொருவி வச்சுருந்தா காணும் பணம். இது தோட்டத்து கரும்புங்களா? நம்ம கரும்பு தாங்க. வெளியூர்ல இருந்து பணத்தை தொலைச்சிட்டீங்களே, கேர்ஃபுல்லாக இருக்கிறதுல. அதான் பஸ்ஸு கூட இல்லாமல் இப்போ நடந்து வரேன் பாருங்க. தாகம் வேற, கால் வலிக்குது, ரொம்ப தாகமாக இருக்குது. ஊருக்கு ஏதாவது பஸ் காசு ஏதாவது வேணுங்களா? நீங்கள் பரவாயில்லைங்க, நடந்து போய் அங்கே வாங்கிக்கிறேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போகிறேன். கால் பண்ணிக்கலாம் வந்தவங்களுக்கு? இல்லை வேணாங்க, நம்பர் எதுவும் இல்லை, செல்லும் இல்லை என்கிட்ட. ஐஸ் போடணுங்களா? ஐஸ் கம்மியாக போடுங்க, தலை வலிக்கும் ஐஸ் போட்டால். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. உட்காந்து தருவீங்களா தர மாட்டீங்களான்னு நினைச்சு வந்தேன். இதில் எனக்கு இவ்வளோ வெயிலில் வரீங்க, தண்ணி வியாபாரம் பாதிக்கும்ல. எனக்கு ஃப்ரீயாக எவ்வளோ ஜூஸ் ஓட்டுறாங்க, ஒரு ஜூஸில் என்ன வந்திருக்கும்? சூப்பர். ஏன் ப்ரோ? யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அப்படிங்களா? ரேங்க் இது பண்ணலாம். குடிக்கிறீங்களா என்னன்னு செக் பண்ணலாம். சூப்பராக கொடுத்துருக்கீங்க. இதில் என்ன ப்ரோ, எவ்வளோ பேர் வராங்க? இல்லை சும்மா வெயிலில் நடந்து வராங்க அங்கேருந்து. ஆனால் சூப்பராக நல்லா பண்ணி தருவீங்களா தர மாட்டீங்களான்னு பார்த்தா. அப்படிலாம் நன்றிங்க. 2-3 பேர் அப்படின்னு நிறையா வருவாங்க. அப்படிங்களா? அதனால் இப்போ கொடுக்கறதா. சரி சரி, பார்த்துக்கோ. நீங்கள் எந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். உங்கள் பேர்? பிரபாகரன். எதுக்கு ப்ரோ? இல்ல பரவாயில்ல, அங்கேருந்து வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பரவாயில்ல. ஓகே புரியுது, இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல வச்சுங்க. கேட்டாரு, இதெல்லாம் வாங்க வேணாம் ப்ரோ. குடிங்க, ஒன்றும் ராங்கா இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. சொல்லிட்டாரு, அங்கேருந்து வந்துட்டாரு. ஒரு காசு இல்லைன்ட்டு இருக்கீங்களா? அது பரவாயில்ல, வரும்.